ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷிவ்நாடர் யூனிவர்சிட்டி எஸ்என்யூ பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸில் அவங்களோட ஓன் சிலபஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ், கிரேடிங் சிஸ்டம்ஸ், எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவங்களோட பை ஓனாகவே வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஒரு யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலையும் இவங்க இருக்க மாட்டாங்க. இதில் நம்ம ரேங்கிங் பார்க்கும்போது பெருசாக QS வேர்ல்டு ரேங்கிங்கும் சரி, ஏஷியா வேர்ல்டு ரேங்க்ஸ் இந்த மாதிரியான ரேங்கிங்கில் ஷிவ்நாடர் யூனிவர்சிட்டி இல்லை. பட் NIRF நம்ம இந்தியா லெவலில் பார்க்கும்போது NIRF ரேங்கிங் ஓவரால் கேட்டகரியில் 95th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இது ஒரு டீசெண்டான ரேங்கிங் தான். இந்தியா லெவலில் ஒரு 100 காலேஜ் ஸ்கூலில் வராங்க அப்படின்னாவுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி அவங்க கேம்பஸ் ஷிவ்நாடர் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ். இது டெல்லி நேஷ்னல் கார்ப்பரேஷன் ரீஜன், டெல்லி நம்மளோட கேபிட்டலில் இருக்குது. அதே மாதிரி ஷிவ்நாடர் யூனிவர்சிட்டி இதோட லொக்கேஷன் நம்ம சென்னையில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற கேம்பஸ் 2 ஆப்ஷன், அதில் நம்ம எது சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மெயினாக நம்ம சென்னை பற்றின விஷயங்கள் தான், அங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே ரொம்ப வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கோர்சஸ் எதுவுமே கிடையாது. சும்மா சிம்பிளாக பிடெக், எம்டெக், பிகாம், பிஎஸ்சி, பிஹெச்டி இந்த மட்டும்தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி லிமிட்டட் தான், ரொம்ப வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கோர்சஸ் கிடையாது. பட் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான கோர்சஸ் சிஎஸ்சியில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி மறுபடியும் சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி, இந்த 3 டைப் ஆஃப் பிடெக் மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எம்டெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும், சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டியோட எம்டெக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பிகாமில் பாருங்கள், ஜென்ரல் பிகாமும் சரி, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அதுவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸ், டேட்டா சயின்ஸ் வெறும் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி பிஹெச்டியில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் PhDயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. எங்கன்னா ஷிவ்நாடர் யூனிவர்சிட்டியில். இங்கே இந்த லிமிட்டட் கோர்சஸ் எல்லாமே கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோர்சஸ், நல்ல ஹை பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான கோர்சஸ், நாலேஜபிளாகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இங்கே வச்சுருக்காங்க. எந்த மாதிரியான ஃபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, பிடெக் அண்ட் எம்டெக் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு 3 lakh தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பிஎஸ்சி அண்ட் பிகாம் ரெண்டுத்துக்குமே சேம் 2.5 lakh பெர் இயர் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பிடெக் ஆர் எம்டெக்கு நீங்கள் 2 years படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு 6 lakhல கம்ப்ளீட் ஆகும். அது இல்லாமல் அதர் ஃபீஸஸ், ஹாஸ்டல், அது நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து. பிடெக்கு உங்களுக்கு 3 into 4 12 lakh கிட்ட கம்ப்ளீட் ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பிஎஸ்சி பிகாம் சேம் உங்களுக்கு 2.5 lakh பெர் இயர். அதுக்கேற்ற மாதிரி இந்த கோர்சஸ் 3 years வரும். பிஹெச்டிக்கு பாருங்கள் 72,000 ஃபுல்லி. நீங்கள் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் ஃபீஸே 72,000. இதோட எஸ்என்யூட அப்ளிகேஷன் ப்ராசஸ், நீங்கள் அட்மிஷன் ஆகிறதுக்காக எதுக்காகனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் March 31st கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April to June இந்த மந்த்ஸில் உங்களுக்கு வேரி ஆகும். அட்மிஷன் ஃபீயும் நீங்கள் 20,000 பே பண்ணுற மாதிரி வரும். அது நான் ரீஃபண்டபிள். ஒன்ஸ் நீங்கள் இதை பே பண்ணி அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் அப்பியர் பண்ணி ஃபர்தர் உங்களால் அட்மிஷன் இந்த காலேஜில் பண்ணிக்க முடியும். அட்மிஷன் ப்ராசஸ் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பிடெக் இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா ஷிவ்நாடர் யூனிவர்சிட்டி சென்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் SNUCEE இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துருக்கணும். ஸோ எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th ஃபிசிக்ஸில் 50% ஆஃப் மார்க்ஸும், கெமிஸ்ட்ரியில் 25 அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் 25% ஆஃப் மார்க்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி பிடெக் அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு எம்டெக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேட் ஸ்கோர்ஸ் இங்கே வேலிட் பண்ணுறாங்க. கேட் ஸ்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண UG டிகிரியில் உங்களுக்கு 60% ஆஃப் மார்க்ஸ் வரும் அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஹெட் வித் SNU. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிகாமில் காமர்ஸ் குரூப், ஏன்னா இப்போ இங்கே ஒரு டைப் ஆஃப் இது மட்டும்தான் இருக்குது பிகாமில். ஸோ பிகாம் காமர்ஸ்க்கு 12th மேக்ஸில் நீங்கள் 40% ஆஃப் மார்க்ஸும், அக்கௌண்டன்சியில் அரௌண்ட் 30, தென் காமர்ஸ்லேயும் 30 இந்த மாதிரியான மார்க்ஸ் நீங்கள் மினிமம் பேசிஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிகாம்க்கு எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு பிஎஸ்சிக்கும் சேம் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் 12th எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட SNU என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்ஸும் இங்கே பேசும். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிஎஸ்சிக்கு அட்மிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிஹெச்டிக்கு நீங்கள் ஒரு ஃபுல் டைம் UG or PG டிகிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே கண்டக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் உங்களோட மார்க்ஸை இவங்க எவ்வளோ எடுத்திருப்பீங்கன்றதை பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட ப்ரீவியஸ் PG டிகிரியில் நீங்கள் என்ன மாதிரியான மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் எந்த மாதிரி ரிசர்ச் ப்ரப்போசல் கொடுத்துருக்கீங்க, இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையும் வேலிட் பண்ணி தான் உங்களுக்கு PhD சீட் கொடுப்பாங்க.
இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்குமே பர்சனல் இன்டர்வியூன்றது காமன். ஸோ நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் எஸ்என்யூவில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அதுலேயும் நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. ஓகே, இப்போது அந்த காலேஜுக்கான ஃபீஸும் பார்த்தோம், எந்த மாதிரி டைப் ஆஃப் கோர்ஸஸும் பார்த்தோம், ரேங்கிங்ஸ், கேம்பஸ், எவ்ரி திங். ஆனால் இவ்வளவும் இருந்தும் இந்த காலேஜை நம்ம எதுக்கு சூஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயந்தான் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் நமக்கு 2023யோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து அவைலபிளாக இல்லை. 2022க்கானது இருந்தது. அதில் பார்க்கும்போது டாப் 10% செலெக்ஷன் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா 21,07,000 வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட்டு உங்களுக்கு ஆஃபராக பாருங்கள் 64 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க 2022ல். இன்னும் 2023க்கான டேட்டா வந்து வரல. ஸோ அதில் இவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்தாங்க என்னென்னு. இப்போதைக்கு ஆவரேஜ் பேக்கேஜும் 7.5 கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெர் இயருக்கு. அதே மாதிரி டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் கம்பெனிஸே வந்திருக்காங்க. காபிள்ஸ்டோன் எனர்ஜி, வெர்ச்சுஸா கன்சல்டிங் சர்வீசஸ், ஆப்பிள், பார்க்லேஸ், கூகுள், பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த இதில் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான மார்க் ஸ்கோர் பண்ண போகிறோம், பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸு, இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம எப்படி என்ட்ரு ஆக போகிறோம், அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ உங்களோட மார்க்ஸ் தான் எல்லா செமஸ்டர்லையும் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் பிளேஸ்மெண்ட் உள்ளே வருவீங்க. ஸோ ஒன்ஸ் காலேஜில் என்ட்ரானதுலேருந்து நல்லா படிங்க. உங்களோட மார்க்ஸ் ரொம்ப மெயின். ஸோ இது ஒரு ஃப்ரீயாக இருக்காதீங்க, படிக்கிற டைமில் கரெக்டாக படித்து மார்க்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிக்கிறதுக்கு. எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு எது வேணுனாலும், எதாவது டவுட்ஸ்னாலும் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்மளை கான்டாக்டை வந்து கால் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் என்கொயரிஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், கைட்லைன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்ம கான்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு அது ரிலேட்டட் டவுட்ஸ் எதுனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.